மைசெட்டின் அத்தன் எஸ் மரக்குளம். இனியா 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 வாங்கத்தேன். ஒரு பொன்னாடை போற்றி அவ்வளவுதானா? வாங்கத்தேன். ஒண்ணும் செய்ய மாட்டேன், அடிக்க மாட்டேன். ஒழுங்கா போய் நீ உள்ள போகும்போது பொன்னாடை போற்றி கௌரவப்படுத்திய ஒன்னை. பாவரம் ஏன்னா எங்க அத்தை மைசெட்டு ஓனரா இருக்கலாம், ஒரு மாற்றுத்திறனால இருந்து அவரால் உண்மையிலே நடக்க முடியாது, தூக்கித்தான் வைக்கணும். ஆனா எங்க அத்தான் திறமைக்கு அது ஒரு குறை இல்லை. எங்க அத்தான் இதை இயக்கி கொண்டிருக்கின்ற திருநாக்குரசு அவர்களுக்கு என்னுடைய சார்பாகவும் பெரியாலங்குளம் தெய்வீக திருமண வாரிசு சார்பாகவும் பொன்னாடை ஓட்டி கௌரவப்பட்டது. இந்த பாட்டு எதுக்குறா? புள்ளி குச்சி கண்ணி பட்டு முட்டா இவ்வளவு நேரம் நல்லா பண்ண இதாண்டி உன் மேல எரிச்ச மதுரா வருது. கட்டி பிடிக்கும் போது என்னமோ நோத்தா வீட்டுக்கு முதல் போற மாதிரி போறேன். அப்புறம் என்ன மாதிரி முட்டை போயலாம். அப்புறம் எதுக்கு நக்கிறத நடத்து போற ஓடி பிறகு தெரியும் முகர மயிரப்பாரு. இவ வருங்காலத்துல நிறைய ஆம்பளை அதை சீரழிச்சு வரா முட்டை. நான் எங்கேயா சீரழிச்சேன்? அப்படியே சிரிச்சா சிரிச்சா இந்த பிள்ளைல நோங்குறீங்களா? அவங்க மூத்திரத்தை குடி புத்தி வரட்டும். ஏங்க அவங்க மூத்திரத்தை குடிக்கணும்? நீங்க இந்த 4 பேர் மூத்திரத்தை நீ வாங்கி குடி, இல்ல முகங்கள்ல குடிக்க முடியாது. சோத்திர போட்டு பிணைச்சு தின்னு. என்ன மயத்துக்கு என்ன டான்ஸ்னா பெரிய உலகாளிங்க. என்ன பப்புன்னா பெரிய எத்துவோ எத்து வச்சுடனே இதுல என்னத்த பொழந்து கிழிச்ச? யார் மகனே? பொழந்தாத்தையும் கிழிக்க முடியும். நீ எப்படியே பொழந்துட்டானோ போ. நீ வேணா பொழந்து விடு. நான் பொழந்துருவேன். உன்னால என்ன செய்ய முடியும்? அதுல 1/4 கிலோ சூடத்தை வச்சு எரிச்சு விட்டு வந்து போய்கிட்டு இவன் எந்த நீ போகிட்டு யாருமா ஏங்க வந்தீங்க? எதுக்கு நீ பாடின? என்ன வர்ணிச்சு பாடுறதுக்கு நீ ஆளா? உன்னைய பாடலையே, வேற யார பாடின? எங்க அப்பத்தா பட்டுக்கிழவிய பாடினேன். சண்டாளிமா பாசத்தாலே அந்த கிழவி இங்க பாடுறதுக்கு இதுவே ஆளா? அவ புதைச்ச இடத்துல சுண்டலி பறிச்சு கிடந்துச்சு. அதான் சுண்டலி உன்னை போட்டு நான் கையில உன்னைய பாடுறாங்க. என்ன தெரியும் உனக்கு? என்ன தெரியும்? எல்லாமே தெரியும். எனக்கு எல்லாமே தெரியும். எல்லாம் தெரியுமா? என்ன தெரியுது முட்டை எதுக்கு? எல்லா தர முட்டை நீ எதுக்குடா இங்க வந்த? கைய கால தள்ளி விட்டா 8 கூடுற நல்ல பீ வண்டு மாதிரி இருந்துகிட்டு முகர பயிர பாரு. ஒரு ஆம்பளை நெஞ்சு பிடி தள்ள நான் தள்ளி தள்ளா எவ்வளவு சேத்தாகும் தெரியுமா? எங்க தள்ளுறதுக்கு எதை தள்ள போட எப்ப வெட்டிக்காரா? அண்ணே நீ ஒரு நிமிஷம் பேசாம இருந்தேன். என்ன தெரியும் உனக்கு? உங்களுக்கு என்ன தெரியும்? நான் பார்க்காத டான்ஸ் கிடையாது, நான் பேசாத டான்ஸே கிடையாது. நானும் அதே மாதிரி நான் பார்க்காத பப்புன்னு கிடையாது, பார்க்காத பப்புன்னு பேசுறது கிடையாது. என்கிட்ட சந்திச்ச 2 டான்ஸ் இப்ப போய் கரிமூடத்துல வேலை பார்த்துக்கிறாளுங்க. இன்னும் 2 ஒம்பளை பார்த்தா டோல்கட்ல வெள்ளரி பிச்சு வைக்கிறாளுங்க. நீ அடுத்து என்ன பண்ண போற? தீபாவளிக்கு சீனி வெடி வைக்க போற. மரியாதையா இருந்துக்க. என்ன பண்ணுவியா? மரியாதை வைக்க முடியாது. என்னடா பாடி பண்ண கொண்டாடியா? நீ வச்சுக்க வப்பாடியா? பாடி போடிங்க எடுத்துட்டு அட்டுச்சே கொள்ளாந்துருவேன். மைக் எது இவ எதுன்னு தெரியல, ரெண்டுமே ஒல்லியா இருக்கு. இவ எடுத்துக்கிட்டு புடிங்கி போறா. போடி போட நீ போட போட. மறுபடியும் வாடி போடினால உனக்கு அவ்வளவுதான் மரியாதை கொடுத்தா மரியாதை கிடைக்கும். ஒரே விஷயம், நீ போட்டிருக்க சட்டியோட தண்ணிக்குள்ள உட்காந்து அதை செமந்து உன்னால நடக்க முடியாது. ஈரத்துக்கு அதுக்கு ஆமா சட்டு பக்கத்துல வர வச்சுக்காது. என் ஆப்பல் அந்த ஒரு விஷயத்துல நான் லாக் ஆயிடுறாங்க. எந்த விஷயத்துல? அப்படி பல்ல காட்டிட்டு அப்படின்னா அங்கனே படுத்துருவேன். கட்ட ரோக்கர் பயிலுங்க நீங்க. ஆனா மத்த நேரத்துல அவன மாதிரி முடியாது. என்னது? லோடிங் செமை
ஏய், பிரச்சனை ஆயிருமுங்க. என்ன லோடிங் சார்? பாரு ஆம்பளை பாரு சிங்க கைது இருக்கு எல்லாரும். சும்மா கிடையாது பூரா. பெண்கள் அங்க அமைதியா தாங்க உட்கார்ந்திருக்காங்க. எங்க பூரா உட்கார்ந்திருக்கேன்னு தெரியல. சிங்கத்தை பூரா கோதுமை தவிட களி புண்ணாக்கு போட்டு வளர்க்குறேன். ஆனா போனேன்னா கோதுமையோட புண்ணாக்கா? ஒவ்வொருத்தையும் அது என்ன தண்டி? என்னதுங்க? வாங்குற எடுத்து கூட ஆட்டு கொலை வெட்டுவேன்னு சொல்ல வரேன். அப்படி சொல்ல வரீங்களா? நீ பொம்பளை என்ன செய்வ? ஆம்பளை நீங்க என்ன செய்வீங்க? பொம்பளை மிஞ்சி மிஞ்சி போனா உன் குடிய கெடுத்தா போட்டுக்கணும், பொட்டல பார்க்க மண்ணை வாரி தூத்துவேன். நாங்க அப்படி கிடையாது. வேற அந்த மண்ணையே வாரிய கலை சாந்த போட்டு சப்பளி விட்டாச்சு. அப்படியே ஆனா எதை தொட்டாலும் எலும்பு மாதிரி இருக்கு. எலும்பு முண்டை எதுக்கு முண்டை தொடுற? உன்னை தொட சொன்னா தொடணும். போய் 5:30 வரைக்கும் நீங்க எனக்கு யாரு சொன்னது? பொண்டாட்டி கிண்டாட்டினா வாயை கிழிச்சிருவேன். ஐயா இந்த பிள்ளை எனக்கு கொண்டாடி தானே? இல்ல யாரை கிழிச்சனா? அந்த அந்த ஐயா இல்லங்க. அந்த ஐயா எப்படி ரசிக்கிறாரு பல்ல பாருங்க. உங்களுக்கு பேத்தி வேணும். போய் பத்திரத்தை எடுத்துட்டு வாங்க. 1 வருஷம் குடும்பம் நடத்துறீங்களா? முகரையில பாரு முகரைய. ஏன் கூட குடும்பம் ஏங்க? 5:30 வரைக்கும் உங்க கூட சேர்ந்து ஆடவும் பாடவும் பேசுறதுக்கு மட்டும் தான் என்ன போட்டுருக்கிறது. 5 வரைக்கும் பொட்டாட்டி நமக்கு ஒப்பாட்டின்னு சொல்லு. இங்க பாரு எங்க அண்ணன் ஏஜென்டா கிளம்பிருச்சுவாரு. அப்பாச்சி அவங்க 4 பேர்த்த அனுசரிக்கணும். என்கிட்ட அந்நிய உண்ணியமா இருக்கணும். உன்கிட்ட அந்நிய உண்ணியமா இருக்கணும்னா எனக்கு அவசியமே இல்ல. அவசியம் இல்லையா? என்னடி இழுச்சாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? அப்படிதான் பேசுவேன். நாடகம்னா பப்புனு வந்தா என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? கட்டி பிடிக்கணும். உன்னைய ஏன் கட்டி பிடிக்கணும்? ஏன் கட்டி பிடிக்கணும்? உன் உடம்புல உள்ள கசட பூரா வலிச்சு. ஏய் கரும தலைச்சே. ஆம்பளை நீங்கதான். அப்புறம் மீச வர்றஞ்ச ஆம்பளை நீங்கதான். மீச எங்கடா வச்சிருக்க? எதுக்கு கரும வச்சு கருப்பு கலர் மைய வரைஞ்சிட்டு இருந்தேன். நான் வர கண்ணு மையெல்லாம் எடுத்து வரைஞ்சு வரீங்க ஆம்பளையா? ஐயா அப்பல இருந்து அந்த ஐயா பேசிக்கிட்டே என்னையா என்னதான் பேசுறீங்க? என்னங்கய்யா அந்த பிள்ளைய கட்டி பிடிச்சி புராணம் கேட்கணுமா? ஐயா இல்லப்பா புராணம் பேசணுமா? பேசுறேன். இப்ப இவ்வளவு புராணம் பேச ஆர்வமா இருக்கேன். நான் சொல்றேன். சீதை போனா இல்ல காட்டுக்கு. சீதை காட்டுக்கு போகும்போது சீதைக்கு பின்னாடி 2 பேர் வந்தாங்கல்ல, ரைட் அண்ட் லெப்ட் ஹேண்ட். அவன் பேர் என்ன? அதை மட்டும் சொல்லு. சொல்லு. விநாயகருக்கு 2 பிள்ளை இருக்கு. என்ன பிள்ளை தெரியாது. எத்தனை பொண்டாட்டி? முதல்ல இப்ப உன்ட்ட கேக்குறேன். கசகசா காய்க்கல அவளை சொல்லு. இன்னைக்கு ரேட் என்ன? எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாது. பேசலாமா? இதுல என்ன விஷயமா பங்காளி? அண்ணே இந்த மாதிரி ஒரு சில ஆளுனே டான்ஸ் வந்து ஆடிக்கிட்டு இருந்துச்சு. அவன் அங்க இருந்து ஏய் டான்ஸ் என்ன? ஏன் ஆத்தோரமா வாரியா ஒரு மயிர் வரவானா உள்ள ஓடி. அந்த புள்ள உள்ள போய் தேம்பி தேம்பி அழுதுட்டு வள்ளி அணி போட்டுச்சு. வள்ளி வந்தவனே என் பண்ணி தவற ஒண்ணும் தவற வேணாம். நீ போ. நாரதர் வர சொல்லு. நாரதர் பாவம் சந்தனத்துக்கு பதிலா அவன் கட்டிய கரைச்சு பூசிக்கிட்டு நாராயணா நாராயணா உள்ள போ அப்படி சொன்ன ஊருக்கார வந்து என்னைய சட்டையை பிடிச்சிட்டாங்க. என்ன மயத்துக்கடா 2 மணிக்கு நாடகத்தை முடிச்சேன். இல்ல அந்த ஐயா சொன்னாரு அவன் லூசு பையடா. அவன் லூசு. அவன் கீழ்பாகத்துல இருந்து நேத்தாண்ட டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்கேன். அவன் சொல்றதை கேட்கறேன். நீ எவ்வளவு மண்டல் கட்டாயில் உள்ள ஒரு அண்ணன் என்னைய போட்டு அடிச்சாங்க. அந்த மாதிரி இழுத்து விட்டுறாதப்போ. ஆனா நாடகத்துக்கு வரும்போது அப்படியே சிறச்சு வந்திருக்கேன். என்ன உன்னை பொண்ணு வாக்கலாம்? இப்ப எந்த ஊர் முத? எந்த ஊர்? எதுவும் பேசக்கூடாது. அடுத்த ஊர்ல வந்தோம்னா இப்ப உன் ஊர்ல வந்து இவங்க பேசினா ஒத்துக்குருவீங்களா? ஐயா ஒரே விஷயம். நாடகம் பார்க்க வந்தா நாடகத்தை மட்டும் பாருங்க. இவங்க எதுக்கு வந்திருக்காங்க இப்ப மெனக்கட்டு? ஐயா நீங்க எல்லாம் எதுக்கே வந்தீங்க? பப்பு டான்ஸர் ராதாகிருஷ்ணன் வந்தா ஏதாவது பேசுவாரு, கொஞ்ச நேரம் சிரிச்சுட்டு அப்படியே போக முடியாதே அவங்க வந்திருக்காங்க. உண்மைதானே? அவங்க மனசை நோகடிக்காதீங்க. ஐயா புராணம் கேட்டதுல அந்த காலம் பள்ளி வரும்போது நீங்கனே இருமே நீயே ஒத்தையில பயந்துகிட்டே உட்காந்துருப்ப. முன்னாடி இந்த ஆள்லாம் இருக்காரு. சத்தியமா சொல்றேன். ஓடிடுவீங்க நீங்களும். அதுக்காக பண்றேன். அப்போ கோச்சுக்கிறாரு. உங்களை தப்பா சொல்லல. அடுத்த நேரத்துக்கு நீ வந்தேன்னா பழுக்க காய வச்சு. என்னத்த பழுக்க காய வச்சு? இப்படி ஆளுகள்லாம் நோங்குடி 1 லட்சம் கொடுத்துட்டு போய் அவரை நோக்கி நான் என்ன பண்ண போறேன்? வேடிக்கை பார்க்கலாம். அவரை நோக்கிட்டு இன்னொரு கெதிச்ச வேலை வச்சுக்க. அவர் வந்து உனக்கு பால் பாயிட்டு போடுறவர். ஆனா பாயில் பாயிட்டு போடும்போது ஓம் பாய்கள் சரியா இருக்கு. லேசா குண்டு ஊசில ஊத்தி விட்டு கொண்டு போட ஒண்ணு இம்புட்டு காரணம் இவதாயா? ஏங்க நான் ஏதாவது பண்ணுனா இவ காலத்து வச்சாலே எனக்கு கிளம்பி ஆட்டிருப்படி பாதாத்தி மாறேன். ஒரு ஆம்பளை கட்டி பிடிச்சு உன்னை என்ன பண்ண போறேன் மேடையில? இனிய மை செட்டு எங்க அத்தாண்டேன் லைட் ஆஃப் பண்ணி சொல்லிட்டு உன்னைய லைட் அமர்த்தி சொல்லிட்டு என்ன பண்ண போற? உன்னை எது நான் குலுக்கு சீட்டு போட முடியுமா? குலுக்கு சீட்டு போட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா நாடக உலகத்துல என்னை பொறுத்தளவு சகோதரி நீங்க எல்லாம் அக்கா தங்கச்சி மாறுவேன். இந்த மேடைக்கு எதுக்கு பேசுறோம்னா இந்த மக்களை சிரிக்க வைக்கிறதுக்காக நான் பேசுறேன். அத்தா
கோச்சிக்க கூடாது. ஆனா உலகத்துல பெரிய ஓம்பளை ஒட்டு மதுரை வச்சாலே எனக்கு புசு புசுன்னு இருக்கு. இப்ப உள்ளி குச்சி உடம்புக்காரி இன்புட்டு மதுரை அள்ளி வச்சிருக்கேன். நிறைய இருக்கும் போல இருக்கே. இதை வச்சானே இருக்கிறது உள்ள போகுது. காப்பது அழிப்பது அத்தனையும் திறமை வாய்ந்த ஆம்பளை பாத்தியா. எத்தனை கிலோமீட்டர் இருந்தாலும் பைக்ல பெட்ரோலே எல்லாத்தாலும் தள்ளிட்டு வந்து ஸ்டாண்ட போட்டு வந்து திருப்பி நாடகம் முடிஞ்ச உடனே அடுத்த வண்டி 1 மணி நேரம் ஸ்டார்ட் பண்ணிட்டு உங்க வண்டி இல்ல அந்த வண்டி சொல்லும் போது சாரி பிரதர் சொல்றேன். இந்த ஆம்பளை சும்மா கிடையாது. பொம்பளை என்ன செய்வ? பொம்பளை வரைஞ்சு கட்டி நீ என்னதான் பார்த்து சாணி கட்டி சண்டைக்கு போவோம்ல. நீ சண்டைக்கு போவ. உங்க சமைக்கிற காய்கறி வாங்க மொத்தா நாங்க சந்தைக்கே போக முடியும். கைதட்டலாம். சண்டை சண்டை ஒழுக்கமா இருந்துக்க. நீங்க போல ஒழுக்கமா இருங்க. ஆமா ஒழுக்கமா தானே ஒண்ணுக்கு இருக்கிறேன். ஒழுக்கமா நீ எங்க இருக்கிற? ஏய் ஆம்பளை மாதிரி ஒண்ணுக்கு இருக்கிறது கூட அவன் கலை நயத்தோட இருப்பேன். கர்ம தலைவா பள்ளிக்கூடம் விட்டதுல இருந்து உன்னிச்சு கவனிச்சிருக்க பாரு. இருடி பள்ளிக்கூடம் விட்டதுல இருந்து வீடு வர வரைக்கும் ஆம்பளை பல்ல போலாம் பாரு. ஒண்ணு கடிச்சிட்டே போவாங்க. அப்ப யாரு வீடு வரைக்கும் ஒரு சொட்டை கொண்டு போய் கூடுறானா அவனுக்கு 2 குச்சி பரிசு வாங்கினவே. அத நான் ஒருத்தன். நீ என்ன பண்ணுவ? மிஞ்சி மிஞ்சி போனா கிழக்கு விட்டு குழி வரிப்ப. குடும்பம் நல்லா இருக்கக்கூடாது. இடியட் நான்சென்ஸ். என்ன பேசுற? ஒரே விஷயம். இந்த நாடகத்துல எங்க பெட்டிக்கார எங்க அண்ணன் ரத்னா பாண்ட என்ன 20 வருஷத்துக்கு வாசிக்கலாம். ஆல்ரவுண்டர் அதே மாதிரி வாசிக்கலாம். நீ உன் தொழில் லேசா சுருங்கிருச்சுன்னா உன்னை எவனோ தலாக்க சீந்த மாட்டாங்க. சாணி வர கூட இதே இந்த பெரிய ஆலங்குளத்துக்கு 20 வருஷம் கழிச்சு பிரேந்தீஸ்வரி நான் வரேன்னு சொன்னா உன்னை செருப்புக்கிட்ட அடிப்பாங்க. ஏங்க அந்த கிழக்கு முட்டை எதுக்கு இங்க விட்டு என்ன அது என்ன இருக்கு? தொழில் இருக்க வரைக்கும் தான் பெண்கள் அழகு. ஆமாங்க. ஆனா ஆம்பளை சாயிர வரைக்கும் அவன் அழகு. பாரு இந்த நரச்ச மண்டையா இருந்தாலும் அவங்களை விறக்காட்டாலும் நான் பாட்டுருப்பேன். என்ன விறக்கலாடியே? என்ன பத்தி என்ன விறக்கலாட்டியும் என்ன வரைக்கும் நரம்பு. நீ வந்து யூத்த பார்க்க கூடாது. யூத் அண்ட் பேக்ஸிட் சூத். பக்கத்துல தானே இருக்கேன். ஏன் இந்த கத்துக்கத்துற? ஏன் ஒவ்வொரு ஆம்பளையும் உன்னை என்ன பண்றாங்க? என்ன பண்றாங்க? நீ ஆக்சுவலா டான்ஸ் பாரம். அவன் இஸ் ஸ்க்ரூ டிரைவர். ஸ்க்ரூ டிரைவர் இஸ் நட். இஸ் லாங் அந்த பாரம். பேச அவங்க புரியுதுல. உடனே புரியுதுல. சொல்லுங்க. வந்து உன்னை டைட் பண்ணுவேன். டைட் பண்ணும்போது என்ன ஆகும்? திரி பேஸ் வந்து அட்டாச் ஆகும். அட்டாச் ஆகும் போது அப்படி சிங்கிள் பேஸ் லைன் வராது. பேபி கமான் கை தட்டலாம். நீ ஒரு தோசைக்கல். சரி. அவன் திஸ் கரண்டி. ஆப்பாயில் ஆம்பலேட் திஸ் வெங்காயம் திஸ் கலாம். But nang this தோசைக்கல் is attached and perting. So first night on a perting, sample is ready. Okay, delivery. Come on. அப்ப எந்த ஸ்கூல்ல படிச்ச? ஏங்க நீ என்ன படிச்சீங்க? எல்லாமே அப்படிதான். இது புரியுமா? நீ ஒரு பைக். அவன் அதை ஓட்டக்கூடிய ஆபரேட்டர். So engine the heavy. புச்சுக்கா. துட்டு. So oil the liquid. Oil leak ஆயிரும். Leak ஆனா this is worse off. So coupling is the bobby oil lock. பாரு என் சிங்கம்பரம் சிரிக்குது. சும்மா இல்ல. நீ பேசி பாரு. நான் செக்ஸ் வார்த்தையா பேசினால மாத்தி பேசுவேன். இங்க பாரு என் தம்பி பேச எங்களுக்கு எல்லாருக்கும் புரியுது. பாவம் மக்கள் எத்தனை பேருக்கு. ஏங்க நீ பேசு. என்னமோ செக்ஸ் வார்த்தைங்கறாரே. என்னங்க பேசுறீங்க? உனக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு 250 நீக்குறக்காரனை கூட்டி வந்தேன். அது 250 நீக்குறக்காரனா? 200 பேர் வருவாங்க. வரும்போது அப்படியே பார்த்தேன்னா ஓசம் முத எடுத்து டைட் பண்ணுவேன். எதுக்குங்க? கையில புடிச்சுக்கிட்டே கொசு மருந்து. உனக்கு வேணா 2 படம் ஏத்தி விடுறேன். நீ காமவரி பிடிச்சு தாவக்காரன் போட்டு அத கரும தலைவு. சரி தாவக்கார என்னமா உனக்கு பிறந்த ஆளு மாதிரி இருக்கு. அவர் அப்பாயா? அப்பா மாதிரி. அப்ப இருந்து பாக்குறேன் ஓலை வட்ட வந்த ஆளு மாதிரி. உலகத்துல உங்க எல்லாத்தையும் கட்டி காத்து கடைசி வரைக்கும் கஞ்சி குடிச்சாலும் குடும்பத்தை மட்டும் விடாமல் தெரியுதா பாரு ஆம்பளை. அதெல்லாம் அந்த காலத்துல. என்னது? அதெல்லாம் அந்த காலத்துல. அந்த காலத்துல என்ன பண்றீங்க? பண்றான்ல. என்ன பண்றீங்க? நல்லா பண்றான். வேலைக்கு போறதுல வெட்டிக்கு போறதுல பொம்பளை வேலைக்கு அனுப்பிட்டு வீட்டுல இருக்கிற உங்களுக்கு அவ்வளவு திமிர் இருக்கும் போது பொம்பளை வேலைக்கு அனுப்பிட்டு வீட்டுல இருக்கேன் தெரியுமா? எதுக்கு தயார் பண்றான்? என்னத்த அவன் தயார் பண்றான்? எதுக்குங்க தயார் பண்றாங்க? பால் கொலக்கட்டை கிரீம். பாரு என் சிங்கம் சிரிக்கிறான் பாரு. நல்ல வேலை இருக்கான். இப்போ உன்னை இந்த கூடத்துல விட்டா அவ்வளவுதான். நான் ஏன் அந்த கூடத்துக்குள்ள போறேன்? திஸ் பாடி ஓம் பாடி ஸ்கிலினிங். ஐயோ
ஜோலி முடிஞ்சு ஒரு வருஷத்துக்கு விட்டு போனேன்னா அடுத்த வருஷம் வரும்போது 8 பிள்ளையோட தெரியுவேன். பண்ணி பட்டி மாதிரி எட்டுறியா அது ஒரு பிள்ளை 2 பிள்ளைல 8 பிள்ளைகளோடயா? சரி, இப்போ ஒண்ணே ஒண்ணு வச்சுக்கிறோம். உலகத்துல ஆண் பெருசா பெண் பெருசான்னு சொல்றேன். பெண் தான் பெருசு. நான் பெண் தான் பெருசு. ஆமாங்க, பெண் தான் பெருசு அப்படி நீ சொல்றீல. புருஷனிடம் பயப்படாத பெண்கள் இதுல இருந்தால் தயவு செய்து 1977 ஆனந்தி ரேடியோ மாநில செய்தி அறிக்கை. யாருமே பயப்படுறது இல்லைங்க. புருஷனுக்கு எந்த பொண்டாட்டி பயந்துருக்கு? ஒண்ணு விட்டு பேசல, நீ பேச உன் தாய்மாரில புறம் கை தூக்க சொல்லுவோம். எதுக்கு தூக்க சொல்லு? சும்மா தலைக்கு 100 ரூபா தரேன் தூக்குங்க. தலைக்கு 100 ரூபா தராங்க. நல்ல சேவம் போட்டு இல்லங்க, தூக்க சொல்லு. தூக்க மாட்டாங்க, கூச்சப்படுவாங்க. என் ஜிங்கி அப்படி கிடையாது. வேற இப்ப நான் சட்டியை கழட்டி உன் மேல எரிய சொன்னா கூட, ஆனா என்ன நீ அதை பார்க்கும்போது ரிட்டன் கருங்குளத்து முனி அடிச்சிடும். அப்புறம் காலையில போய் நீ அதுவும் கோடாங்கி அடிக்கும் போது அவன் கவுட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா மறுபடியும் உனக்கு வெட்டிடுறான். உன்னை யாரு முடிச்சா என் சிக்கத்தை கைதட சொல்றேன். கமான் என் உறவுகளே, நீங்க ஒரே ஒரு கை தட்டுங்க. கணவருக்கு பயந்த பெண்கள் இருந்தா தட்டலாம். 7வது பிளாட்பாரத்தில் கணவர் அமர்ந்திருப்பதால் சாக்கரையாக தட்டவும். ஏங்க இப்படி சொன்னா அவங்க எப்படிங்க தட்டுவாங்க? ஓ, தட்ட முடியாது இங்க வாய்ப்புல ராஜா. ஏன் இங்க ஏங்க உண்மைதாங்க, ஆண்கள் பயப்படுற பெண்கள் உண்டுங்க. அதெல்லாம் அந்த காலத்துல இருந்தாங்க, இந்த காலத்துல இல்ல. என்ன பண்ணுவேன்? இப்ப இங்க தட்டுறவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்தாலும் வச்சுங்க, யாரு பேசுவாங்கன்னு அப்ப தெரியும். இப்ப அப்படி கிடையாது. வேற எப்படி? உன்னை மாதிரி பொம்பளை எல்லாம் வீட்டுக்குள்ள பேசினா தலை ஒட்டிச்சு. என்னத்த ஒட்டிச்சு? அப்படியே நாங்க ஒட்டிச்சு கையில கொடுத்துருவோம், தெரியுமில்ல? அப்படியே ஆங்கல்ல தொங்க போட்டுருவேன். வீரன் அப்படி கிடையாது. ஒரே விஷயம், எதுக்காக ஆம்பளை உரம் பொம்பளைக்கு அடிமையா இருக்கும்னு ஒரு விஷயம் தான். நம்ம பிள்ளை தெருவுல தெரிஞ்சிடும், நம்ம பிள்ளைய பட்னியா போட்டுருவா. ஆகும்னா நம்ம அப்பா வீட்டுக்கு பெட்டியை தூக்குவேன். ஏங்க அழுவுறிய? நீ தூக்கிட்டு போய் உங்க அப்பா வீட்டுல கஞ்சி குடிச்சிருவேன். ஆனா நாங்க கிளியாஞ்சட்டிக்கு என்ன செய்வோம்? கார்த்திகை மாசம் வந்தா வீடு பூரா கிளியாஞ்சட்டி வைக்கணுமே. புசுவானம் எதுக்குங்க? அந்த வீட்டுல கிளியாஞ்சட்டி ஏத்துறதுக்காக ஆள் இருக்காது. ஆமா, ஒவ்வொருத்தரும் ஒப்பாட்டி வைக்கிறாங்க. ஏன்? ஏன்னா பொண்டாட்டிக்கிட்ட அவன் வந்து அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது. ஆனா வப்பாட்டி அப்படி கிடையாது. தலகால நின்று அவன் சாதிச்சிருவேன். ஆனா வப்பாட்டி வைக்கிறது இஸ் a very danger work. ஏங்க? காவல்துறை அதிகாரி கஞ்சா வியாபாரியை பிடிச்சது மாதிரி புருஷன் போற வரைக்கும் சீமக்கரவு துருவிலே உட்கார்ந்துருக்கணும். கட்டெரும்பு ஏறி அவை எறும்புல கடிச்சா கூட சத்தம் போடக்கூடாது. கடிச்சு அவனுக்கு இந்த தட்டி ஓத மாதிரி என்னதுங்க. ஆனா அப்படி இருந்து வெளியிருக்கிற மாதிரி ஆக்சன் பண்ணுவேன். புருஷன் போனதுக்கு அப்புறம் உள்ள போவேன். அடுத்த வீட்டுல இருந்து ஒருத்தன் நச்சுன்னு பொடிய போட்டு தும்முனாலும் ஆண்டவா ஆண்டவா புருஷன் தான் வந்துட்டாண்டு அங்கிருந்து மட்டான்னு குதிச்சு ஒட்டு துணி இல்லாம கருவ காட்டுல போய் கருவனத்தை பூரா சுத்தி எச்சிய தொட்டு ஓட்டு அருள் சிரிக்கிறான். நீங்க எல்லாம் குத்திரும். நீங்களும் ஆல்ரவுண்டர் இந்த சிரிப்பு சிரிக்கிறீங்க, உங்களுக்கு அனுபவம் வேற என்ன? அவன் பல அனுபவம் அவர் இந்த சிரிப்பு சிரிக்கிறாரு. அப்படித்தான் ஒருத்தன் ஒரு பொம்பளை லைன் பண்ணி போயிட்டானா. சரி, போன உடனே புரிஞ்ச வந்துட்டேன். மேல வந்து பறந்து இருந்திருக்கு, அது மேல ஏறி படுத்துட்டேன். 2 பேரும் புருஷன் முண்டாட்டி அந்த கட்டில படுத்துக்கிட்டு பேசிருக்காங்க. எங்க நாளைக்கு வாரச்சிட்டு கட்டணும். இவன் சொல்லி இருக்கேன், மேல இருக்கேன் பாத்துக்கிறேன், மேல இருக்கிறேன் பைய பாத்திருக்கேன், 200 ரூபா தானே இருக்கு, வாரச்சிட்டு எவ்வளவு கட்டணும் அதை யோசிச்சிருக்கேன். திருப்பி சொல்லியிருக்கேன், மொளகாத்தூள் இல்லைங்க நாளைக்கு அரைக்கணும், எல்லாம் மேல இருக்க பாத்துக்கிறேன். அவன் பாத்திருக்கேன், நான் எந்த மிளகாயோட காய போட்டிருக்கேன். இவன் சும்மா இருக்கணும்ல, எதுக்கு எடுத்தாலும் மேல இருக்கேன் பாத்துக்கிறேன்னு சொன்ன உடனே அவன் வாய வச்சு சும்மா இருக்கணும்ல. ஏன்டா முண்டை மேல இருக்கு எனக்கே சொல்ற, கீழே கட்டிலுக்கு கீழே ஒருத்தன் கிடைக்கான்னு இருக்கேன். அங்க பார்த்தா ஒரு கிழட்டு முண்டை. எத்தனை பேருங்க கடைசியில மேல வாத்துட்டு கீழே வாக்குறதுல மேல இருக்கு விழுந்தவை தள்ளி விழுவ கூடாது. வேற எப்படி எப்படிங்க அப்படின்னா டயலாக் மறந்து வச்சிரு முண்டை. அவன் புருஷன் மேலேயே விழுக, கடைசியில என்னாச்சு புருஷன் விழுந்தோன்னு கீழே இறந்த மாதிரி அவன் எந்திரிச்சு பொண்டாட்டி கூட்டு போயிட்டேன். அது வேற யாரும் இல்ல, நீதான் அப்படின்னு சொல்றதுக்கு இழிச்சா போய் வருவேன். நான் கிடையாது.
ஒண்ணு விட ஒண்ணு. பெண்கள் நல்லா கவனிச்சு பாருங்க ஐயா. என் ஆண்களுக்கு இன்னைக்கு ஒரு அட்வைஸ் சொல்றேன். பெரிய ஆலங்குளத்துல இருந்து நீங்க எல்லாம் திருந்தோம். பெத்த தாய் போன் அடிச்சா, ஐயா அம்மா பேசுறேன், போன வை பிஞ்சு அப்போ தாலிக்கு என்ன இல்லை, ஒரு மயிரும் தாலிக்க வேணாம் வை. பெத்த தாய்க்கு இந்த ரியாக்ஷன் பண்றேன். உன்னை மாதிரி குச்சிக்காரி முண்டை போன எங்க எனக்கு இந்த செல்லு டச் ஒர்க் ஆகல, புது செல்லே வாங்கி தரேன்டா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. எங்க சட்டி இல்ல, 12 பிராண்ட் எடுத்துட்டு வரேன், 12 ஜோடி. ஆனா தாய் அவன் சட்டி ஓட மாட்டான், உனக்கு எடுத்துட்டு வரேன். ஓ எச்சி நக்கிறேன், அட்டவா உன்னைய போட்டு 1 மணிக்கு நோண்டாவா. ஏன் ஏன் அவன் வந்து அந்த இடத்துல லாக் ஆகுறான்னா, சுமால் பிட் படம். அவன் 1 மணிக்கு மேல அந்த கவட்டுக்குள்ள வச்சு பார்க்கும்போது எவ்ரிதிங் டிரான்ஸ்பாரம். ஏங்க இவ்வளவு பேசுவீங்க, நீங்க அந்த கவட்டுக்குள்ள வச்சு தான் பாப்பீங்களோ? அப்ப நீ எதுக்கு வச்சு ஏன் ஆசை 60 நாள் மோகம் 30 நாள்? எதுக்காக உங்களுக்கு மரியாதை கொடுக்குறேன்? உன் செல்லுக்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு அவன் செல்லுக்கு காசு இல்லாம அடுத்தவன் செல்ல போன் அடிக்கிறான் பாரு. இதுக்கு மேல என் தமிழே எதையுமே சாதிக்க அவன் தேவையில்லை. அவனை கைதட்டலாம், கோயில் வச்சு கொண்டாடலாம். உலகத்துல காதலுக்கு மதிப்பு கொடுக்குறவன் என் தமிழே. ஆனா நீங்க அப்படி கிடையாது. சின்சியரா உங்களை லவ் பண்ணி நாயா திருறேன், பெட்ரோல் இல்லாட்டெல்லாம் தள்ளிட்டு வர்றேன். அடுத்த வண்டியில லிப்ட் கேட்டு கூட உன்னைய காலேஜ் விடும் போது ஓடியாந்து பாக்குறேன். கடைசியில பெத்ததா இதை நிச்சயம் பண்ணி கழுத்து நீட்ட சொன்ன நீட்டிட்டு போயிடுறேன். கடைசியில அவன் மசுர வளர்க்குறேன். ஆனா நீ என்னைக்காவது வளர்க்குறியா? கம்பு கூட்டு தாடி வளர்க்குறிய, மருந்த குடிக்கிறிய, கைய வெட்டிக்கிறிய, எவ்வளவு வேலை பாக்குறிய? அந்த வேலையா? எந்த வேலை பெண்கள் யாரும் அப்படி பண்றது இல்லைங்க, பண்ண முடியாது. நீ மஞ்சளை குளிச்சதுனால உனக்கு ஹேர் வளராது. ஆனா அவனுக்கு எல்லாமே சட உடிச்சு கிடக்கும், வெட்டுறதுக்கு மிஸ் இல்லாம. ஆனா எந்த முடிய வேணாலும் அவன் எடுத்துடலாம். கோயில் முடிய ஆளுகளை வச்சுதான் எடுக்கும். குலசாமிக்கு நேர்ந்திருக்க பிறகு தெரியும் முட்டை என்ன அந்த ஆங்கிலே ஒரு கவுச்சி வச்சு கேக்குறேன். அதனால இந்த இடத்துல உங்களோட லேசா ஆடலாம் இருக்கேன். இவன் பார்க்க சிவப்பாருங்க, பிரகதீஸ்வரி பார்க்க நல்ல சிவப்பாருங்க, இந்த ஊருல உள்ள 10 இளவட்ட மயக்கிருப்பா, ஆளுலையாளகன் தாண்டி அரும்பு மீச காரன் தாண்டி குருமையில் கொஞ்சம் நாயா உள்ள கொண்டு வாங்க திருமையில் நாயா உள்ள. பேசுறதுல ஏத்தாடு ஏன் ஓடுற? பாடி வா, அப்ப உங்க அப்பத்தாவை கூட்டு வந்து விடு. இதே உன் மேல எனக்கு சீனு வர்றது. சையன் வந்தா ஒய்ய போட்டுக்கடி, ஒட்டி ஆடு. என்னல நம்ம சம்பளம் வாங்குறீல்ல, ஒட்டி ஆடு, ஊருக்கா சும்மா ஆடுக்கு. அப்ப நான் நேத்து வாங்கி கொடுத்த குட்டையை காக்கடி, ஒட்டி ஆடு. அப்பதான் அவங்களுக்கும் ஒரு எனர்ஜி வரும். இப்ப நான் உன்னை கட்டி பிடிச்சி ஆடும் போது அவங்க பூரா இளவட்டம் பூரா பார்த்து அந்த நெஞ்சில் அந்த ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிறாங்க. திரும்பி பைக்கு போகும்போது ஒரு இடத்துல நிப்பாடிட்டு சீமக்கரில் போய் மண்டி ஓடுக்கிட்டு அவன் கனவுல நீ பேயா வருவ, செருப்படுத்த அவனா அடிச்சுக்கிருக்கான். வட்ட வட்ட பாறையில பரகரை சேர்த்துட்டேன். சந்தை கடையில புருவ குட்டியை வைக்க வந்தேன். இங்க மேல விட்டு இறங்க முடியாது, புடிச்சு அமுக்கு சொல்லு. தள்ளி விட்டேன்னா அப்புறம் அவன் கம்பி வச்சு நீ இறங்க முடியாது. தம்பி நாங்க தள்ளி விடுறேன். அது எப்ப பண்ணா இருக்கு வாங்கயா ரெடியா? ஏங்க தள்ளிட்டு அவர் ரெடிங்கிறாப்ல. பூரா கசடெல்லாம் அலசிட்டு வந்து ஊருக்குள்ள கேட்டு பாருங்க, உங்களுக்கு நான் சின்ன பிள்ளைங்க. ஊருக்குள்ள கேட்டு பாருங்க, உங்களுக்கு நான் சின்ன பிள்ளைங்க. லேடிஸ் தொடுறது மாதிரி இருக்கு, ஆனா
தான் விஷயம் இருக்கும். விடக்கூடாது. ஆனா நல்ல வேலைடா 2 ஜாக்கெட் போட்டுருந்துச்சு. அங்க போய் சொல்ற உடச்சு குட்டியா எல்லாத்தையும். இல்லாட்ட நேரம் காலையில எல்லா பேர் செல்லையும் ஸ்டேட்டஸ் வச்சிருப்பாங்க. மேடையில் இருக்கும்போது எடுத்த படம். இந்த புள்ள ஆம்பளை நீ எல்லாம் ஏடா முட்டை வேலை. ஆம்பளை தான் இப்படி பண்ணுவாங்க. ஆம்பளை தான் இப்படி பண்ணுவா. வேற பொம்பளை பண்ணும். ட்ரெஸ்ஸே இல்லாம மேடை நின்றாலும் ஒரே அறிவுல கொஞ்சமா உனக்கு அறிவு இருக்கா? இவ்வளவு பேருக்கு முன்னாடி நீ பாடு அவுத்தூர் எல்லாத்தையும் தனியாவா? நான் வேணா அவுத்து காட்டுறேன். எதுக்கு எல்லாரும் முன்னாடி அவுக்குற? அங்க என்னடா சொல்ல முண்டை பாய புடிச்சு எல்லாத்தையும் போட்டு ஊரிடுற பிறடுற. நீ ஆம்பளையா? நீ முண்டை போயில கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? முண்டை போயில போடாத கணேஷ் போயில சூடு. ஆமா ஒன்ன மாதிரில போட்டுக்கிட்டு தெரியுறேன். ஆம்பளை தானே சோத்த விட்டு பீயா திங்கிற முட்டா வேற முகரமையில பாரு ஆளு மேல. உங்க குடும்ப பிரச்சனையா? அப்படித்தான் இருக்கு. ஏற்கனவே வந்த கோபத்துல வந்து இப்ப நீ வேற கண்ணங்கருத்தகிலே யாசன காங்கொட்டன் கூட அரி காமகத்திலே அண்ணே கோல் கட்டு இருந்தா கொண்டே பல்ல விளக்கிறேன். ரொம்ப பேசுறா. என்ன பேசு? ஒரு பொம்பளை எத்த தண்டி வாத்து ஏதோ நான் தண்ணி அடிக்காத சொல்லிவிடுவேன். நல்லவன் இந்த வார்த்தை வந்து பேசாம தண்ணி அடிக்காத செஞ்சிருப்பேன் தம்பி. வாடி 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 வல்ல நாடி வாடி 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 அது எதுக்கு தான் முடியாது? அவுத்துரு. என்ன இவட்ட பின்னு இல்ல வாடா உள்ள போய் எச்சிய தொட்டு ஒட்டிட்டு வர மறுபடியும் அவுத்து வருவியா? ஆனா ஒண்ணுமே இல்லை. உன்னை பார்த்தாலே எனக்கு மறுபடியும் இந்த பின்ன அவுத்து விட்டுக்கிட்டே இருக்கிறேன். மாமா மாட்டி விடண்டா மாட்டி விடண்டா. வசதிக்கு இல்லாட்டாலும் அன்சீசன்ல வசதிக்கு இருப்பீல்ல. நாளைக்கு குளிக்கும் போது வீடியோ கால் வரையா? நான் குளிக்கும் போது வர்றேன். சிங்கினா சிங்கி அடியா திருச்சா நெட்டி அடி சிங்கினா உள்ள போயிருக்கீங்க. அந்த வீடியோ கால் சொன்னல வர போயிருப்போம். செல்ல ஆன் பண்ணு. ஆனா பிரேதீஸ்வரி சும்மா சொல்லக்கூடாது. நல்ல பிள்ளை. எப்படி ஒத்துழைக்குது பாரு உனக்கு. நல்ல பிள்ளை என்ற இத்தனை நெருங்க மாட்டாளா? எங்க நெருங்காம போட்டு அமுக்கு வரைக்கும் எல்லாத்தையும் கழிச்சு விட்டேன். ரத்னப்பா சார் எனக்கு ஒரு சின்ன டவுட். என்னது? இன்னும் வயசு பிள்ளையோ? எனக்கு சந்தேகமா தான். செக் பண்ணிடுவோம் மறுபடியும் போட்டு. ஹலோ மிஸ்டர் ரூம் பாய். அந்த கப்ளிங் சோதனை பண்ற மிஷின் இருக்குல்ல? இருக்காமா? என்ன கப்ளிங்க? நீ அரைச்சாலும் ஏறக்கூடாது. ஒன்னு யாரும் தூக்க வச்சு அரைச்சுனே போய் தூக்கத்துல வந்துட்டு கப்ளிங்னா என்ன கப்ளிங்? சிங்கினா சிங்கி அடியா சிரிச்சா நெட்டி அடி பஞ்சே வளைஞ்சு தங்கம். அந்த ஸ்டெப் தெரியலையா? காலை நல்லா இழிச்சு வைக்கணும். லேசா இழிச்சு வைக்கணும். சொல்றேன் உள்ள குதிரை லூப் மாட்டி இருக்குல்ல. அப்புறம் என்ன? நான் இங்கிட்டு ரப்பரப்புன்னு வருவேன். நீங்க அங்க இருந்து ரப்பரப்புன்னு வருவேன். வேகத்தடை இடிச்சா லேசா மம்படிக்கிட்டு அதை மட்டப்படுத்திக்கிறோம். சிங்கினா சிங்கி அடியா சேச்சி பக்கெட் அல்றது மாதிரி அப்படி அதுல இருந்து ஏந்தி தாங்க மேடம். அந்த பக்கெட் இப்படி அல்வாங்கல்ல அந்த மாதிரி என்ன பண்ற முட்டி லெக் இருக்கு அது நல்லா இழுச்சுக்கா. இழுச்சுக்கிட்டு இப்படி ஏறி அப்படியே நங்கு நகுந்தா அப்பதான் ஒரு டேஸ்ட் இந்த ஸ்வீட் கிடைக்கும். சிங்கினா சிங்கி அட்டியா சிங்கினா சிங்கி அட்டியா சைடிஸ்க்கு மிச்சர்
சோறு போட்டா இல்லையா? அந்த பிள்ளைக்கு பயம் பாவடை ஏதோ அவுத்து என்ன பண்றது? இங்க வாங்க. போமா. என்னண்ணே? அதான் போமா இங்க. அடா நீ பாட்டு மொத்தமா ஊத்து விட்டானே. தீபாவளிக்கு சுழி அனுப்பிச்சுடா, அப்பதான் அவனை காசு அனுப்பிடுவேன். போ. ஆமா ஒரு பலர் இருக்குல்ல சுவியம்மா, சுழியம் உனக்கு நல்லா தெரியுதாலே அனுபவம். அம்மா சிட்டு இருக்காங்க. அடா போடா. ஏய் உனக்கு பப்ளிக் 3 பேர் இருக்காங்க. என்னடி என்னடியா? என்ன நினைப்பாங்க இப்படி தரலாம்? என்ன நினைப்பாங்க? ஒரு நாளை போனா வரும்போது வேணா மறைச்சுக்கிட்டு தலால கவுத்தி விட்டுவிட்டு உடனே கவுத்திடுவாங்க. வந்தோன்னு வேன்ல ஒருத்தர் ஒரு அண்ணன் வந்து சொன்னாருமா, சனி நீ தானம்மா வரேன்னாங்க. சனியா? ஐயோ என்னன்னு சொல்றீங்க? சனிக்கிழமை நீ தானம்மா அங்க வர அப்படின்னாங்க. ஆனா சனி என் கூடவே வருதுன்னாவல்ல. நான் இல்ல, நீ இல்ல, நான் சுக்குறேன். இந்த வத்தியா பாய சுட்டிட்டாங்க. உன்னைய பார்த்தவனே அங்கிட்டு போய் பாய வச்சு தலையில அடிப்பாப்புல. இப்படி பொம்பளைய தெரியாம பார்த்து விட்டோம்னு. ஏய் வாடா என் தங்கா. ஆம்பளைட்ட நீ கசசம் இருந்ததே இல்லையா? லீவுக்குள்ள இது இந்த வேப்பமுத்தெல்லாம் பறக்க போகும்போது போக மாட்டியா? போனீங்கன்னா அந்த பிதுக்கும் போது உன்னை லேசா பிதுக்குவாங்க. கிலோ 300 அடி. வேப்பமுத்து பறக்கும் போது நைட்டியை போட்டு போ, அப்பதான் அவனுக்கு சுலபமா இருக்கும். அப்படியா? அப்ப யூரியா சா கட்டிக்க. உரத்தை கலக்கும் காட்டு தரம் மசூர் வளரும். இருடி பேச வருதி. ஏய் ஜட்டி போடலையாடா? போட்டு விடவா போற? அண்ணா எப்படி உரசி கண்டுபிடிச்ச மத்தியா? கடவுள், எத்தனை பேரை உரசி இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருப்பியா? நான் சும்மா தான் எடுத்துட்டேன். ஏய் மயில், லட்சுமி ஏதாவது தோணுதா? லட்சுமி அந்த 16 வயதுல அந்த டாக்டர் இப்படித்தான் பண்ணுவேன், அந்த மாதிரி பண்றேன். நான் எங்கெங்க தொடணும் அதே மாதிரி நீ தொடணும். டச்சியா கண்டாளி மலை எங்க வச்சு நீ எங்க வைக்கிற? அங்கதானே நீங்க வச்சீங்க. அந்த மாதிரி டச்சியா டச்சியா ஒண்ணு ஆகல. டச்சியா இல்ல நல்ல கண்டா தான் இருக்கு. ஒழுங்கா நடிக்கணும். சொருப்பிட்டு அடிச்சு போடாம முதத்த மூடு. டச்சியா டச். எனக்கு ஊர்ல ஒரு 1/2 நாள் லீவ் ஆயிட்டறியா? மயில் டச்சியா வருவேன். மறுபடியும் சொல்றியா நீ? அதனால நான் ஆசைப்பட்டது உன்னுடைய உடம்புக்கல்ல, உன்னுடைய 16 வயசுல தான். மயில் என் அருகில் வா. உன் பேர் என்ன? மயிரா? மயிறு நீ யாராவது பேர் வைப்பாங்களா? ஓ அதனாலதானே மயில். மயில் என் பேரு முருகன். முருகன் உங்க பேர் இல்ல? எங்க பேரு பாம்பு. அது பேரு மூஞ்சூரு. அண்ணன் பேரு பாம்பு. ஓம் பேரு வந்து என்ன தெரியுமா? ஓம் பேரு வேலு. அண்ணே ஓம் பேரு? அது செகண்ட் முருகன், கருப்பு முருகன். அதனால நான் ஒண்ணு சொல்ல போறேன். உனக்கு எந்த சீக்கு இல்ல, அதிர்ச்சி ஆகக்கூடாது. ஐ லவ் யூ. மனத்து போச்சுடா அவளுக்கு. ஏங்க அப்படின்னா என்னன்னு தெரியாதுங்க. அப்படின்னா என்னன்னே தெரியும். வாட்ஸ்அப்ல மிதக்குறாங்க அவங்க எல்லாம். வந்தோடனே எடுத்தோடனே நீ தான் வர. நான் சொன்னேன்னா சாமி காணாம போயிட போகுது. சத்தியமா வாட்ஸ்அப்ல வீடியோ கால் வர்றேன், ஒருத்தர் ஆட்டோ அனுப்புறேன், ஆட்டோ அனுப்புறேன். அப்ப நான் எடுத்தோடனே நீங்க தானங்க அனுப்புறீங்க. அப்ப மயில் நான் முதல்ல உங்க வாட்ஸ்அப்ல போயிட்டு தான் அதுக்கப்புறம் தான் அடுத்த நம்பருக்குள்ள போவேன். அப்ப அந்த சீட் ஹவுஸ்ஃபுல்லா நான் படியில வர்றவனா இருக்கட்டும். பாதியில வரவங்க எப்படி தெரியுமா? இந்த இளைஞர்களுக்காக அந்த அற்புதமான ஒரு பாடலை பாட போறேன். கண்ணுல பாட இங்க உள்ள இளைஞர்கள் கண்ணுல பாட மூத்த வந்த கண்ணம்மா பாட வார்த்ததென்ன சொல்லம்மா. மாறாப்பு போட்டு வந்து மாறி மாறி
பால ஊட்ட வந்த கண்ணம்மா ஏ கண்ணம்மா ஏ நெஞ்சில வாழ வாக்க வந்து சொல்லம்மா கூடி முத்தெடுத்து ஊட்டு வச்சியும் பல்வரசு பார்த்தா மனசு தீருது அடியாத்தா மனசுகம் பாடுது சாத்து கூடி சாரெடுத்து தேய்ச்சு வச்சு கண்ணத்தில் பாரு இன்னும் முழுசாகத்தா பக்கமாறும் அந்தி பொழுதாகத்தா உன்னத்தான் கண்ணம்மா கண்ணம்மா ஏ நெஞ்சில வாழ வந்து சொல்லம்மா கண்ணழகு கோவிலே கண்டெடுத்த கல்லிச்சல் வந்து நடை போட்டது இந்த நெஞ்சை அது இடை போட்டது தாம்பூலம் தாமா தாமரை கூட்டந்தான கிளையிலே என்ன செய்ய போறேன் தெரியல இந்த ஏதோ எனக்கு ஒண்ணு புரியல கூட்டம் கண்ணுல பால ஊட்ட வந்த கண்ணம்மா 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 நெஞ்சில பால வார்த்தை சொல்லம்மா உங்க காதல நீங்க சொல்லிட்டீங்க என் காதல உன் காதல சொல்றதுக்குள்ள ஊரே கிளம்பிருச்சு. பாப்பனம் கிராமம் காவனா சிவகுமார் மாவனா ராஜ மனோகரம் தமிழ்நாடு காவல்துறை அவங்க சார்பாக எம்கேஆர் அன்பாலயத்துக்காக ரூபாய் 1001 மற்றும் என் அன்பு இதயங்கள் தம்பி அது என்ன உறுப்பு அல்லலப்பெரி மாமன்னர் மருது பேரவை சார்பாக ரூபாய் 1001 அன்பளிப்பு கொடுத்த இந்த பாடிறையா இந்த பிள்ளை காதலை சொல்லட்டும். இங்கே டான்ஸாக நடிக்கக்கூடிய எனது அன்பு மருமகள் தான் அப்படி பண்றதா போட்டுக்கிட்டு அப்புறம் மருமகள் ஜாக்கெட் அவுத்தா அப்படி அத கண்டினியூஸா பாத்துட்டு என்ன பண்ண சொல்றேன் அப்படி பண்ணா தானே உங்களுக்கு ஒரு உப்புமா கிடைக்கும். இங்கே டான்ஸா நடிக்கும் என்னுடைய ஆசை காதலி மருமகன் சொன்னா அப்படி சொல்லாத பாப்பா அரைஞ்சுருவேன். அப்படி சொல்லாத நமக்கெல்லாம் காதலி அப்படி சொல்லணும். எங்கள் அத்தனை பேருக்கும் காதலியாக வீட்டில் வாழாட்டாலும் எங்கள் இதயத்திலே தினசரி வாழக்கூடிய குட்டி நயன்தாரா பிரீதீஸ்வரி அவர்களுக்கு பெரிய அலங்குளம் கிராமத்தார் சார்பு மற்றும் இளைஞர் சார்பாக முன்னாடியே போஸ்டி கௌரவப்படுத்துறாரு. இன்னும் கொஞ்சம் சத்து புடியா இருந்தா நல்லா புடியா இருக்கும். கொஞ்சம் உடம்பு ஏத்து சொல்லு. மச்சான் 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 சமச்சானே இந்த அழகு சேலே மேதானே சமச்சானே மச்சான் 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 ஆசை மச்சானே இந்த அழகு சேலே மேலதா ஆசை மச்சானே நான் பூ முடிச்சு பொட்டு வச்சு ஓரக்காலத்தா நான் கண்ணிட்டு பாட்டே அரக்காலத்தா என்பதா வரியே உள்ளோடி இருக்குது அந்த ஒருவருக்காக புத்துரு வாழுது. மச்சான் 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 ஆசை மச்சானே இந்த அழகு சேலே
இங்க உள்ள இளைஞர்கள் கண்ணல பாட ஊத்த வந்த கண்ணம்மா 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 சில பாட வார்த்ததன்னு சொல்லம்மா மாறாப்பு போட்டு வந்து மாறி மாறி மத்தார பூவில் வந்து தேடி தேடி அணியஞ்சுதமே அஞ்சுதமே அஞ்சுதமே கண்ணில பால நம்ம கண்ணில பால நம்ம கண்ணில பால ஊட்ட வந்து கண்ணம்மா ஏ கண்ணம்மா ஏ நெஞ்சில வாழ வாக்க வந்து சொல்லம்மா கூடி முத்தெடுத்து ஊட்டு வச்சி பல்வரச பார்த்தா மனசதி வீரது அடியாத்தா மனசுகம் பாடுது சாத்த கூடி சார எடுத்து தேச்சு வச்சி கண்ணத்தில் பாரு இன்னும் முழுசாகத்தா பட்டமாறும் அந்தி பொழுதாகத்தா உன்னத்தான் நம்ம கண்ணில வாழ ஊட்ட வந்த கண்ணம்மா கண்ணம்மா ஏ நெஞ்சில வாழ வந்து சொல்லம்மா வந்து நடை போட்டது இந்த நெஞ்சை அது இடை போட்டது தாம்பூலம் தாமா தாமரை கூட்டந்தான கலையிலே என்ன செய்ய போறேன் என்று தெரியல இந்த ஏதோ எனக்கு ஒண்ணு புரியல கூட்டந்தா கண்ணில பால ஊட்ட வந்த கண்ணம்மா 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 நெஞ்சில பால வார்த்தவன்னு சொல்லம்மா உங்க காதல நீங்க சொல்லிட்டீங்க என் காதல உன் காதல சொல்றதுக்குள்ள ஊரே கிளம்பிருச்சு. பாப்பனம் கிராமம் காவனா சிவகுமார் மாவனா ராஜ மனோகரம் தமிழ்நாடு காவல்துறை அவங்க சார்பாக எம்மிக்கார் அன்பாலயத்துக்காக ரூபாய் 1001 மற்றும் என் அன்பு இது எங்கள் தம்பி அது என்ன உறுப்பு அல்லலப்பெரி மாமன்னர் மருது பேரவை சார்பாக ரூபாய் 1001 அன்பளிப்பு கிடைத்த இந்த பாடிறையா இந்த பிள்ளை காதலை சொல்லட்டும். இங்கே டான்ஸாக நடிக்கக்கூடிய எனது அன்பு மருமகள் தான் அப்படி பண்றதா போட்டுக்கிட்டு அப்புறம் மறுபடியும் ஜாக்கெட்டை விட்டா அப்படி அத கண்டினியூஸா பாத்துட்டு என்ன பண்ண சொல்ற அப்படி பண்ணா தானே உங்களுக்கு ஒரு உப்புமா கிடைக்கும். இங்கே டான்ஸா நடிக்கும் என்னுடைய ஆசை காதலி மருமகன் சொன்னா அப்படி சொல்லாத பாப்பா அரைஞ்சுருவேன். அப்படி சொல்லாத நமக்கெல்லாம் காதலி அப்படி சொல்லணும். எங்கள் அத்தனை பேருக்கும் காதலியாக வீட்டில் வாழாட்டாலும் எங்கள் இதயத்திலே தினசரி வாழக்கூடிய குட்டி நயன்தாரா பிரீதீஸ்வரி அவர்களுக்கு பெரிய அலங்குளம் கிராமத்தார் சார்பும் மற்றும் இளைஞர் சார்பாக முன்னாடியே போச்சு கௌரவப்படுத்துறாரு. இன்னும் கொஞ்சம் சத்து புடியா இருந்தா நல்ல புடியா இருக்கும். கொஞ்சம் உடம்பு ஏத்து சொல்லு. மச்சான் 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 சமச்சானே இந்த அழகு சேலை மேலே தானே சமத்தே